அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய கல்விக் கொள்கை திட்டங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக அகாடமிக் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. தேசிய கல்விக் கொள்கை திட்டங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக அகாடமிக் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனியார் பொறியியல் கல்லூரிகளிலும் பணியுடன் ஒருங்கிணைந்த பிஇ, பிடெக் படிப்புகள் தொடங்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சாருலதா. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற கல்லூரிகளில் தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்ட பணியுடன் ஒருங்கிணைந்த பிஇ, பிடெக் படிப்புகளை வழங்குவதற்கு தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்விக்குழு நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்விக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் பணியுடன் ஒருங்கிணைந்த பிஇ, பிடெக் படிப்புகள் கற்று தரப்படுகின்றன. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தனியார் பொறியியல் கல்லூரிகளிலும் பணியுடன் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகள் ஒவ்வொரு கல்லூரியும் 30 இடங்கள் கொண்ட மாணவர் சேர்க்கையுடன் அதிகபட்சம் 3 பாடப்பிரிவுகளை வழங்க அனுமதித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி கல்லூரியிலிருந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தனியார் அல்லது பொது நிறுவனங்கள் மற்றும் குறு சிறு நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். மேலும் தங்களிடம் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பட்டய சான்றிதழ்கள் வழங்கி பதவி உயர்வு அளிப்பதில் தொழில் நிறுவனங்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும், பிஇ, பிடெக் படிப்புகளுக்கான வகுப்புகள் மாலை நேரங்களிலோ அல்லது வார இறுதி நாட்களிலோ விடுமுறை நாட்கள் உட்பட வசதியான நேரங்களிலோ வகுப்புகள் நடத்தி கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் இந்த விஷயம் ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், தேசிய கல்விக் கொள்கையில் கொடுக்கப்பட்ட பரிந்துரையை நிறைவேற்றுகிறதா புதிய அரசு என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது. மேலும் ஸ்வயம் பணிபுரிவர்களுக்கான ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளை நடத்தி கொள்ள தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதும் இதில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்ட திட்டங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக அகாடமிக் கவுன்சில் ஒப்புதலா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக இந்த விஷயம் ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.